ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம்னா, தங்கம் வந்து நம்ம கடையில் வாங்குறது பெட்டரா, அப்படி இல்லைனா வந்து டிஜிட்டலாக வாங்குறது பெட்டரா, அதை பற்றி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ரெண்டுக்கும் வந்து பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, ரெண்டுக்கும் ட்ராபேக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் முதல்ல தங்கம் இவ்வளோ வேல்யூபிளாக இருக்குது. தங்கங்கிறது ஓரளவுக்கு தான் இந்த உலகத்தில் பூமியிலேருந்து வந்து தோண்டி எடுக்கிறாங்க. இந்த டைமண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து லேப்லேயே வந்து இப்போ நம்மளால் செய்ய முடியும். பட் அந்தளவுக்கு வந்து தங்கத்தை வந்து நம்மளால் இப்போ அந்த மாதிரி செய்ய முடியல. ஸோ மினிமம் குவான்டிட்டி தான் இருக்குது, இருக்கிறத மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால எல்லா உலகத்தில் எல்லா பக்கமும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலைஸ்டு பேங்க். நீங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து ஃபெட்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து தங்கத்தை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பேக்கிங்க்கு வச்சுப்பாங்க. அவங்க என்ன தான் பைசா பிரிண்ட் அடித்து நம்ம அவங்களோட நோட்டு இருக்கிற பைசாவை நம்ம யூஸ் பண்ணாலும், தங்கம் தான் வந்து பேக்கிங்காக இருக்குது. முதல்ல நீங்கள் முன்னொரு காலத்தில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஎஸில் வந்து பார்த்தோம்னா தங்கத்தை பேஸ் பண்ணி தான் வந்து $1 ஒரு தங்கம், அந்த மாதிரி 1 கிராம் தங்கத்துக்கு ஈக்குவல் டு இவ்வளோ டாலர்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை அப்படியே பிரிச்சுட்டாங்க. அது பிரிச்சுட்டு ஃபுல்லாக வந்து டாலரை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே இருக்குங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் டாலரை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பெட்ரோல், டீசல் இது எல்லாமே வந்து பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி வந்துட்டனால இப்போ தங்கங்கிறது வந்து லூசனிங் ஆக ஆக நமக்கு ப்ரைஸுங்கிறது ஏறிக்கிட்டே இருந்துச்சு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ₹2000 தங்கம் வாங்க எங்கள் வீட்டில் 1 கிராமுக்கோ 2 கிராமுக்கோ சின்னதாக வந்து ஒரு தோடு வாங்கின ஞாபகம் இருக்குது. அந்த தங்கத்தோட விலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ₹6000 ₹7000 கிட்ட போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா ₹10,000 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தங்கமாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறதுங்கிறத விட, இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு மெயினாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து அவங்களுக்கு சேஃபஸ்ட் ஆசெட்டாக வந்து நிறையா மக்களுக்கு இருக்குது. ஏன்னா அவசரம்னா வந்து போயிட்டு தங்கத்தை வச்சு பைசா வாங்கிக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் தங்கத்தை வந்து வைக்கவே மாட்டாங்க, கடைசியாக தான் வந்து தங்கத்தை வைப்பாங்க அடகுக்கு. இதே மாதிரி நம்ம தங்கத்தை வந்து சேர்க்க சேர்க்க நமக்கு வந்து நல்லா வந்து பைசா சேருது, ஒரு அளவுக்கு வந்து ஒரு குமுலேட்டிவ் அமௌண்ட்டை வந்து நம்ம தங்கத்தில் சேர்த்து வச்சுக்கிறோங்கிறது நமக்கு சாதாரண மக்களுக்கும் வந்து அது தெரிஞ்சிருக்கு. அதனால தான் தங்கத்தை வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, தங்கத்தை வந்து கடையில் வாங்குறது வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ தங்கத்தை வந்து இப்போ நம்ம கடைகளில் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 2 விதமாக வாங்கலாம். ஒன்று, ஃபுல் ப்ரைஸை கொடுத்து அன்றைக்கி டேட்டுக்கு என்ன பைசாவோ அந்த பைசாவை கொடுத்து டைரெக்டாக வந்து நகையை வந்து வாங்கிக்க போகிறோம். அது எதர் வந்து நகையாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து காயின்ஸாக இருக்கலாம். அது வந்து நம்ம கொடுக்குறத பொறுத்து, நமக்கு தேவையை பொறுத்து. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீட்டு கட்டுவோம். ஸோ இந்த சீட்டுங்கிறது என்ன, வட்டியில்லா கடனுக்கு வந்து நம்ம அந்த கடைக்காரனுக்கு கொடுக்க போகிறோம். அவங்க நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, நமக்குன்னு ஒரு தங்கத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்க போகிறாங்க. பேசிக்காக என்ன நடக்கும், இப்போ ஒரு சில இடத்துல வந்து 10 மாதம் ஸ்கீம் இருக்கும், ஒரு சில இடத்துல 11 மாதம் ஸ்கீம் இருக்கும். 11 மாதம்னா அதுக்கடுத்து 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் 10 மாதம் 11 மாதம் கண்டினியூஸாக குமுலேட்டிவாக கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், தங்கத்தை வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து 1 மாதம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரத்தில் ஓரளவுக்கு சின்னதாக வந்து குறைச்சிப்பாங்க, மிச்சத்தை வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். முன்னெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஜிஆர்டிலலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீட்டு போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்கூலி சேதாரங்கிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தங்கம் ரேட்டு ஏற ஏற அவங்க மார்ஜின் வந்து குறைய குறைய என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஜிஆர்டின்னு இல்லை, எல்லா இடத்துலையும் இது இப்படி தான் நடக்குது. என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த அந்த குறைக்கிற அந்த செய்கூலி சேதாரத்தில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 18% வரைக்கும் கிடையாதுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 18%லேருந்து 9.5%, அதில் பாதி வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரம் கிடையாது, மிச்சத்தை நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இதுவும் இன்னும் தங்கம் ரேட்டு ஏற ஏற என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து பைசாவாக வந்து கொடுக்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 11 மாதம் ஸ்கீமு, 11 மாதத்துக்கும் இப்போ நீங்கள் ஒரு ₹5000 கட்டுறீங்கன்னா 5000 வெறும் வந்து பைசாவாக கணக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் வந்து 18% வரைக்கும் கிடையாது. அதுக்கு மேலே செய்கூலி சேதாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து நீங்கள் தங்கத்தில் இப்போ எப்போவுமே வந்து தங்கம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த கடை நம்பிக்கை இருக்கோ அங்கே நீங்கள் வந்து தங்கத்தில் வர வைக்கிறது தான் வந்து பெட்டர். தங்கத்தில் வர வைக்கிறது தான் என்ன சென்ஸ்னால், இப்போ வந்து இன்றைக்கி ₹5000 தங்கம் இருக்குன்னா 1 கிராம் உங்களுக்கு வரும். அடுத்த மாதம் வந்து ₹5100 உங்களுக்கு அதை விட கம்மியாக வரும். அதுக்கு அடுத்த மாதம் ₹4900 உங்களுக்கு அதை விட அதிகமாக வரும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 10 மாதமோ 11 மாதமோ நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அப்போ குமுலேட்டிவாக சேர்க்குறப்போ தங்கத்தில் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறது, அது குமுலேட்டிவாக ஆட் பண்ணுறது தான் வந்து பெட்டர். அப்படி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த கடையில் வேணாலும் போகலாம், ஃபிசிக்கலாக நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ இப்படி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில இடத்துல 10 மாதம் ஸ்கீம் இருக்கும், அங்கேயும் இதே கணக்கு தான். நீங்கள் வேணும்னா வந்து பைசாவாக வர வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து கோல்ட்லேயே வந்து குமுலேட்டிவாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபைனலாக நீங்கள் கட்டுறப்போ வந்து அடிஷ்னலாக நீங்கள் என்ன பே பண்ணுற மாதிரி இருக்கும், தங்கத்தோட வேல்யூ மட்டும் நீங்கள் பே பண்ண போகிறதில்ல, அடிஷ்னலாக ஜிஎஸ்டி பே பண்ணணும். அதுக்கடுத்து வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு இருந்துச்சு, இப்போ வந்து செய்கூலி சேதாரம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதுதான் வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஸோ இதையும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்னன்னா, இப்போ ஒரு ₹1,00,000 நகை வாங்குறீங்கன்னா ஒரு 1,10,000லேருந்து 1,25,000 வரைக்கும் அடிஷ்னலாக ஒரு 10 to 15%, ஒரு சில நகை நீங்கள் எடுக்கிறத பொறுத்து 30% வரைக்கும் அடிஷ்னலாக நீங்கள் வந்து பைசா கொடுத்து தான்
ஃபிசிக்கல் நகையாக வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இது ஒன்று தான் வந்து நகை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ். எல்லாருக்கும் நகை வாங்கணும்னு ஆசை இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து நகையில் வந்து சேர்க்கணும், அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து தேவைப்படும் தோணும். அவங்க வந்து கண்டிப்பாக நகை வாங்குறது வந்து பெட்டர் தான். அதை வந்து யாரும் தப்புன்னு சொல்ல போகிறதில்ல, யாருக்கும் சொல்கிறதுக்கு உரிமையும் கிடையாது. ஸோ நீங்கள் சேர்க்குறீங்க, தங்கத்தில் தான் முடிவு பண்ணிட்டீங்க, தங்கத்தில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா, அப்போது கோல்டாகவே வந்து அக்குமுலேட் பண்ணுங்கள். 10 மாதமோ 11 மாதமோ எந்த இடத்துல நீங்கள் ஸ்கீம் பண்ணுறீங்களோ அதை போட்டு முடிச்சுட்டு அது மொத்தமாக சேர்ந்ததுக்கப்புறம் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா, மாதம் அடிஷ்னலாக ஒரு 2000 ரூபா வந்து ஆர்டி மாதிரி இல்லை ஏதோ ஒரு வந்து நீங்கள் சேர்த்திட்டே வரணும். ஏன்னா சட்டுன்னு ஒரு 15,000 20,000 வந்து சீட்டு முடிஞ்சப்போ கட்டுறதுங்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதெல்லாமே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம டிஜிட்டலாக கோல்டு வந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து ஏன் டிஜிட்டல் கோல்டுக்கு போகணும்? ஃபிசிக்கல் கோல்டில் இல்லாதது என்ன டிஜிட்டல் கோல்டில் இருக்குது? மெயினாக வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி. நம்ம வந்து நகை தங்கமாக ஃபிசிக்கலாக வாங்குறோங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சேஃபாக வச்சுருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாமே கட்டுறோம். இது வந்து ரெண்டாவது அதிகமாக கிடைக்க போகுது. ஸோ இதை மட்டும் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் டிஜிட்டல் கோல்டுங்கிறதுக்கே போகிறோம். இது வந்து எல்லாருக்கும் அவசியம்னு கிடையாது. இப்போ உங்களுக்கு தங்கமாக சேர்க்கணும், பட் வந்து அது எனக்கு ஃபிசிக்கலாக தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டிஜிட்டல் கோல்டுக்கு நீங்கள் போகலாம். இதை வந்து டிஜிட்டலாக நீங்கள் எப்படி வாங்கலாம்? இதுக்கு தனியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து ஸ்பெசிஃபிக்காக தங்கம் வாங்குறதுக்குன்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இது இல்லை எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவ்வளோ எக்ஸாம்பிளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்கணும்னா இப்போ 100 ரூபாயாவது மினிமம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து 500 ரூபாய் மினிமம்னு வச்சுருப்பாங்க. எனக்கு இவ்வளோலாம் முடியாது, எனக்கு வந்து ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு அந்த மாதிரி பண்ணணும்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்லுவாங்க, கோல்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் அது வந்து ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் எல்லாமே செக் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் உங்களுக்கு வந்து செபி இருப்பாங்க, அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு. இந்த கோல்டுன்னு தனியாக வாங்குறீங்கன்னா அதுக்கு ரெகுலேஷன்லாம் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, டிஜிட்டலில் கோல்டு இடிஎஃப்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து கோல்டு பீஸ்ன்னு சொல்லிட்டு நிப்பான் இந்தியாவோடது இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எஸ்பிஐ இது மாதிரி எல்லா கம்பெனிஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏஎம்சியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து இடிஎஃப் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்னது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஸோ நம்ம நேற்று பார்த்த வீடியோ தான். உங்களுக்கு வந்து இடிஎஃப் பற்றி தெரியணும்னா நான் இந்த கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இடிஎஃப்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மில்லிகிராம்லேருந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ 1 மில்லிகிராம்ங்கிறது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருக்கும். நீங்கள் என்ன இடிஎஃப் வாங்குறீங்களோ, கோல்டில் வாங்குறீங்களோ அதை பொறுத்து. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாரத்துக்கு 1 மில்லிகிராம் 50 ரூபாய்க்குன்னு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மாதத்துக்கு வந்து ஒரு 5 மில்லிகிராம் அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேணும்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் கோல்டாக தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் விற்றுட்டு இதுக்கு உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வரும். அதை கட்டிட்டு நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் கோல்டாக இருந்தாலும் நீங்கள் விற்கிறப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும், 12.5%. ஷார்ட் டேர்மில் விற்கிறீங்கன்னா அதுக்கு வந்து 20% கிடைக்கிற லாபத்துலேருந்து கட்டணும். இது எல்லாமே லாபத்துலேருந்து தான், நீங்கள் பிரின்சிபல்லேருந்து கட்ட தேவையில்லை. ஸோ இதையும் வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து தங்கமாக வந்து எனக்கு ஃபிசிக்கலாக தேவையில்லை, எனக்கு வந்து தங்கம்னு சேர்க்கணும், அவ்வளோதான் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா டிஜிட்டல் கோல்டுக்கு போங்க. அதில் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இடிஎஃப் இருக்குது. அப்படி இல்லை எனக்கு வந்து என் ஃபேமிலிக்கு ஃபிசிக்கலாக கோல்டு சேர்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டுக்கு போங்க. எந்த கடை உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அங்கே போங்க. நிறைய கடைகள் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கடைகள். கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஜிஆர்டி வந்து ரொம்ப பாப்புலர் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும், சென்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைட்டன், தனிஷ்க்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மற்ற இடத்த பொறுத்த வரைக்கும். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கமயில், இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. ஒரு சில இடத்துல லோக்கல் வெண்டார்ஸ் விச் இஸ் உங்களோட சரௌண்டிங்கில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், அவங்ககிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்டயும் வாங்குங்க. உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ சேருங்க, அவ்வளோதான். ஓகேவா, பார்ப்போம், பாய். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி பேசுகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் வந்து ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.